மா என்ன பண்ற? ஷாமுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றேன்டி. ஓகே, அகைன் லைவ் ப்ரூஃப் எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். மதியானம் என்ன லஞ்ச் பண்ணீங்க? மதியானம் வந்து நீ செஞ்சு கொடுத்த தேங்காய் பால் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் புதினா துவையல். அப்படி சொல்லக்கூடாது, சிம்பிளான லஞ்ச். ஆமா. இப்ப அவனுக்கு என்ன பண்ணிருக்க? அவனுக்கும் அதே தான் பண்ணிருக்கேன். அவனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இது ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது காரம் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன். அவன் சாப்பாடு காமி. அவன் சாப்பாடு வந்து இதோ எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிருக்கேன். வெஜிடபிள்லாம் போட்டு பாத்துக்கோங்க மக்களே, பாத்துக்கோங்க. எக் ஃப்ரைட் ரைஸ். அவன் தேங்காய் பால் சாதம் சாப்பிட மாட்டான், அதனால அவனுக்காக செஞ்சேன். திஸ் இஸ் த அகைன் லைவ் ப்ரூஃப். பையனுக்கு மட்டும்தான் நீ எல்லாம் செய்வன்றது. ஓகே, அப்புறம் தொட்டுக்க என்னை திட்டுவாங்க வைக்கணும், அதுதானே உனக்கு. அல்ல, எனக்கு ஒரு சப்போர்ட்டர் வேற வந்து நான் தான் கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் மனசு நிம்மதியா இருந்தது. எல்லாம் லேடிஸ் கூட்டெல்லாம் ஒன்னா சேருவீங்க, அதுதானேப்பா. இங்க பாருங்க, காலிஃபிளவர் பொரிச்சு வச்சிருக்கேன். காலிஃபிளவர் 65. ஆமா, ஓகேவா? 65 ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு குடுக்கலன்னு மட்டும் பொய் சொல்லிடாத. டேஸ்ட்டுக்கு நீ எலி மாதிரி செக் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கா இல்லையா, உனக்கு எப்படி குடுக்கலாமா வேணாமான்னு. இந்த சுஷ்மி பொண்ணு எப்பவுமே இப்படிதான்ப்பா. அவளை விடுங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான பாஸ்மதி ரைஸ்ல செஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு காலிஃபிளவர் 65. அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பேபி ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் பையனுக்கு கொடுக்க. பேபி கார்ன் பாய்.